ஒரு உற்சாகம் தானே. ஆதி பரம்பொருளாம் பொன்னான திருவடி வணிந்து வந்திருக்கிற என் ஐயாவளி சொந்தங்களை உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன். ஆண்டவன் உங்களோடு இருந்து எல்லா சிறப்புகளையும் தர வேண்டும். ஐயா அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற இறைவன் எல்லோருக்கும் எல்லா பலனும் தருவார் என்ற நம்பிக்கையில தான் இந்த நிகழ்ச்சி இங்கு அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சாதி மதங்களை கடந்த சமத்துவ நாயகன் ஐயா வைகுண்டர் சுவாமி ரூபிலே அமர்ந்திருந்து இந்த உலகம் எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிற தெய்வ பரம்பொருள் ஐயா நாராயணன் அவருடைய அற்புதமான புகழை கேட்பதனால் உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே இந்த நிகழ்வு இங்கு அரங்கேற்றப்படுகிறது. அவருடைய தீர்த்தமும் திருநாமமும் இந்த உலக மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அற்புதமான அருளிசை வழிபாட்டினை கேளுங்கள். எல்லோருக்கும் நல்ல பலன் கிடைக்க அவர்களுடைய மனதை ஒரு மனதாக நினை ஒரே சிந்தனையோடு இருந்து ஆண்டவனுடைய புகழை கேட்பதனால் உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நம்பி ஆண்டவருடைய அற்புதத்தை கொடுத்து இந்த உலகத்திலே நம்பிக்கை மட்டுமே தெய்வீகம். அந்த நம்பிக்கையை விதைப்பதுதான் நம்முடைய கடமையாக அகிலத்திரட்டு வேதம் சொல்வதை உங்கள் மத்தியிலே எடுத்து வைக்க வந்திருக்கிறேன். எல்லாரும் நல்லா கலகல பாருங்க, கைதட்டி வருங்க, உள்ளத்தில் இருக்கிற சோகங்களை மறந்து விடுங்க. கஷ்டம் கவலை துன்பம் துயரம் அத்தனையும் ஐயா ஆரம்பத்தில் இருக்கிற அப்பன் உங்களுக்கு தீர்த்து விடுவார். இன்று இங்கே இப்பொழுதே அந்த நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கிறது. ஆகவே அவரை நம்பி அவருடைய நாமத்தை கேட்டால் எல்லா பலனும் தருவார் ஐயா. ஐயா உடைய
மயமான தலைவரை ஐயா வைகுண்டர் என்ற கருந்த பதத்தோடு வணங்கிக் கொண்டிருக்கிற என் நல் மக்களை ஐயாவுடைய பூரணமான அருள் இக்கலியிலே விளைந்து கொண்டிருக்கிறது. கலியானது முடிந்து தர்மயுகம் பிறக்கிற காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஐயா அங்கங்கே நாட்டு வைத்த அத்தனை பதிகளிலும் சிறப்புகளை தந்து கொண்டிருக்கிறார். நீ எதை கேட்டாலும் தருகிறார். அதற்காகத்தான் ஐயா வந்திருக்கிறார். அந்த கோலனை மாலையமா இறைநாமம் அகில திரட்டு மூலமாக வழங்குகிறது. அது உலகலாம். அதிலும் குறிப்பாக உங்க அம்பை வட்டாரத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு வழிபாடு. நானே ஒரு சின்ன ஐயப்பாடோடு இங்கிருந்து வந்திருந்த ஐயாவுடைய அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் ஐயப்பாடோடு கேட்டோம். உங்க ஏரியாவில் மட்டும் சாமி மாதிரி நம்ம வாகனம் ஆடுது போகுது அப்படி இப்படி எல்லாம் போகுது, அதெல்லாம் எப்படின்னு அன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி புக் பண்ணதை நம்ம மனசுல கள்ளம் கிடையாது. நான் அப்படியே கேட்டேன். அவங்க அது நிறைய விளக்கங்கள் சொன்னால் எனக்கும் அது ஒரு புரியாத ஆச்சரியமாக இருந்தது. குமரி மாவட்டத்தில் எல்லா தரத்திலுமே நம்மளை போட்டு எடுத்துக்கோ சுற்றி கொண்டு வச்சுக்கிறோம். ஆனா அம்பை வட்டாரம் வந்து விட்டாலே வித்தியாசமான ஒரு வழிபாடு இருக்கிறது. அது வித்தியாசம் மட்டுமல்ல, அதனால் ஒரு அழகான ஒரு ஒற்றுமையும் வருகிறது, எழுச்சியும் வருகிறது. அதை பார்க்கின்ற பொழுது மனதிலே ஒரு திருப்தி. எது எப்படியோ இறைவன் ஒரு ஆட்டத்தை கூட்டி மக்களை ஒன்று சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அது சிறப்பாக இருக்கிறார். ஐயா கடவுளை ஒன்று சொல்ல ஒன்று கேட்டு நிரப்பா இருக்கும். அதான் கேட்கிறோம். நிரப்பா இருக்கிறோமா? எல்லாரும் நிரப்பா இருக்கிறோமா? ஒரே வீட்டுக்குள்ள புருஷன் முன்னாடி நிரப்பா இருக்குதா? இல்ல பெத்த பிள்ளைங்க நிரப்பா இருக்குதா? என்ன செய்யறது? சங்க கூட்டம் இல்லையப்பா, கூட்டம் இல்லையடா, சரச கூட்டம் இக்கலில்லை என்று பகவான் சொன்னதுதானே உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாருங்கள், காளி வெள்ளம் படித்த வேதம் தான். ஆமா, நீங்க பாடின பாட்டுதான், நீங்க கேட்கிற வேதம் தான். ஆனா அதுக்குன்னு போர் அடிக்கிற அளவுக்கு நானும் போக மாட்டேன். நீங்க இப்பவும் கேட்கிற அளவுக்கு தான் அழகாக கொடுத்ததுதான் என்னுடைய பாணி. அதனால்தான் இத்தனை வயசான பிறகு கிட்டத்தட்ட 8500 மேடைகளை தாண்டி மறுபடியும் அருமைப்பட்டியிலே வாய்ப்பினை கொடுத்தாரே பகவான். அவருக்கு கூடான ஒரு நினைவுகள் உங்க கரவழியாக கொடுக்கலாம். இதெல்லாம் கையை தட்டி உற்சாகம் இருக்காத்தான். அங்கிட்டு கிறிஸ்தவ மக்கள் பாத்தீங்களா, அல்லலி வேணா சத்தம் போட்டு அல்லலி அம்மாங்க. அவர் என்ன சொன்னாலும் சொல்லுவாங்க. நம்ம ஆளு சொல்லவே மாட்டாங்க. கம்முனுங்க. எங்க சொல்லுங்க, ஐயா உண்டு. சத்தமா சொல்லுங்க, ஐயா உண்டு. அவர் சொல்லுவோம். அப்படி சொன்னாதானே ஒரு மகிழ்ச்சி வரும். ஆண்டவனுடைய புகழை கேட்கிற பேர்கள் நல்ல வேகமா இருக்கணும். அந்த சிறப்பு நமக்கு தரணும். நாமத்தை சொன்னவன் நல்லா இருப்பான். அந்த ஏட்டு கணக்கு சொன்ன இறைவனுடைய அற்புதத்தை பாட்டால் பாடுவதற்கு நான் வந்திருக்கிறேன். அதனால உங்களுக்கு நீங்க கேட்கிற போல எல்லாம் ஐயா தரப்போகிறான். என்னடா தரப்போறாருங்கிற எங்க தரப்போறாரோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒண்ணு இல்லை, ஐயா கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஐயாவை நம்பினவே கெட்டதே இல்லை, ஐயாவை தொட்டவன் கெட்டதே கிடையாது. ஒருவன் கெட்டு போனார் என்று சொன்னால் அவன் ஐயாவை சரியாக தொடவில்லை என்றுதான் அர்த்தம். ஆண்டவனுடைய அற்புதத்தை கேளுங்கள். கேட்க கேட்க அற்புதம் பிறக்கிறது. ஐயா
உன்னோட கரும்பு பலம் கிடைக்குமே நமக்காக வந்தார் நமக்காக அவர் வட்ட பிள்ளை இங்கே அவர் வட்டார் ஆதாமை படைத்து ஆதாமுடைய எழுதுகளா எலும்பெடுத்து ஏவாளை படைத்தார் என்று விவிலியம் சொல்கிறது என்று அவர்களுடைய நம்பிக்கை இருக்கிறது அதுபோல தானே நமக்கு அகிலத்திரட்டு வேதம் சொல்லி இருக்கிறது அகிலத்திரட்டு வேதத்தை நீ யார் என்று வரலாறு அழகாக சொல்கிறது பகவான் யார் ஏரணிமாயோ தவசுபள்ளி சாதாரண கதை இல்லை உலக அண்ட பகிரண்டங்களை எல்லாம் ஆடையாக அணிந்து கொண்ட இறைவன் பரம்பொருள் ஐயா நாராயணன் அந்த மாயவன் நாராயணன் ஏரணியும் மாயோ இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க என்று அந்த அரிகோபாலன் சிவன் எழுதிய ஏறு இருக்கிறது அது பொய்யாக போகல அதனால நான் சொல்றேன் நம்பி பிடித்தவருக்கு நல்லவு தருகிற நாராயணன் ஆறுமுகப்பட்டியிலே அமர்ந்திருந்து அருளாட்சி செய்கிறார் அவர் இருக்கிற இடம் சிறப்பு பெறும் அவர் அருள்கிற அருள் அற்புதம் கிடைக்கும் நீ எதை கேட்டாலும் அதை தருவார் அதிலே மாற்றமே கிடையாது அதனால் நல்லதை கேடு நல்ல நினைவோர்க்கு நாளத்தனை ஆனாலும் சொல்லாங்கு வாராது தூய்மையில் வாழ்ந்திருப்பார் நல்ல இடத்தோடு இருங்க ஒரு நாள் ஐயா கேடு மாட்டார் அந்த அற்புதத்தையே தரக்கூடிய வழிபாடு நம்முடைய வழிபாடு அந்த அற்புதம் நிறைந்த இறைவனை நாம வேண்டி பணிகிற காலம் இதுதான் மக்களே கால கலிகால ஐயா சொன்னாரே சங்க கூட்டம் சங்க கூட்டம் இல்லையடா
சரச கூட்டணிக்கலையே என்று பகவான் சொன்னானே, அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். இன்னைக்கு உலகத்தில் எட்டி பாருங்க, எங்க பார்த்தாலும் அடிபுடி சண்டை கலாச்சாரம், சாதியினால சண்டை, மதத்தினால சண்டை, ஆமா எதை எடுத்தாலும் அடிபுடி. ஒவ்வொரு மனசுலையும் தெளிவான நம்பிக்கையே கிடையாது. ஆமா அவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அவன் எங்க போறது, நான் எங்க போறது, என் தெருவில் அவன் கூடாது, அவன் தெருவில் இவன் கூடாது. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஐயா பார்த்து கொண்டே இருக்கிறான். கண்டதுண்ட என்னை பொறுத்த வரைக்கும் இங்கு வந்திருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்ல வரம் கிடைக்கணும். நீங்க 1000 பிரச்சனை வந்திருந்தா கடவுளே கடன் ரொம்ப இருக்கு, கடன் தீராதா அப்படின்னு ஒரு வந்திருக்கலாம். நோயா இருக்குது, எத்தனை ஆஸ்பத்திரி போனேன், மருந்து குடிச்சேன், அதை குடிக்கிறேன், இதை குடிக்கிறேன், நானும் போடுற மருந்து இல்லை, போகாத ஆஸ்பத்திரியில் கும்பிடாத சாமி இல்லை, என் நோய் தீரலையே அப்படின்னு வந்திருக்கலாம். ஆமா ஏகப்பட்ட பிரச்சனை இங்க வந்திருக்கலாம். பெத்த புள்ள சொல்லுவார்த்தை கேட்கல, கட்டின கடன் குடிச்சுட்டு கிடக்கிறான். ஆமா சண்டை கொடுத்து போகிற பொண்டாட்டி, ஐயோ இவ்வளவு பிரச்சனைக்குள்ள நான் கிடக்கிறேனே